نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. உலகை படைத்து இந்த உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம்பிரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை கடைபிடித்து நடந்த நபித்தோழர்கள் அவர்கள் முதல் கொண்டு இன்று வரைக்கும் யாரெல்லாம் கடைபிடித்து நடக்கின்றார்களோ நடந்தார்களோ இம் அனைவர் மீதும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக புனிதமிக்க ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிலே வாழும் பொழுது இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று ஒரு நடைமுறையை நமக்கு காண்பித்திருக்கின்றான். அந்த நடைமுறையை முழுமையாக எடுத்து நடக்குமாறும் இன்னென்ன காரியங்கள் தீய செயல்கள் இவைகளை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறும் அல்லாஹ்வை பயந்து நடக்குமாறும் வேண்டிக் கொண்டு வசியத் செய்து கொண்டு இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சில போதனைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். அந்த போதனைகளை ஞாபகம் ஊட்டுவதனூடாக வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உலக வாழ்வில் மனிதன் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்பமாக மகிழ்ச்சிகரமாக ஒரு குதூகலமாக எப்ப பார்த்தாலுமே ஒரு சந்தோஷம் சிரித்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத காரியத்தில் அதனை தேடுகின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்ணுவதையோ பருகுவதையோ அல்லது மார்க்கத்திலே ஆகமாக்கப்பட்ட விளையாட்டுக்கள் ஒன்று கூடல்கள் இப்படியா நிறைய விஷயங்களை அனுமதித்திருக்கின்றான். இவைகளை தாண்டியும் மனிதன் விரும்புவதெல்லாம் ஒரு இன்பமாக சுகமாக உலகத்தில் வாழ்வ வேண்டும் என்றால் அது பாவச் செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான். பாவமான காரியத்தில் தான் சுகமும் இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கின்றது நினைக்கின்றான். அதனால தான் மது அருந்துகின்றான். ஏன் அருந்துகிறான்? அதனால் எனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். விபச்சாரம் செய்கின்றான். தவறான வார்த்தை பிரயோகங்கள், அடிபுடிகள், சினிமாக்கள், தவறான உழைப்புகள் இவைகள் எல்லாம் ஒரு இன்பத்தை தரும் என்று நினைக்கின்றான். இப்படி பட்டியலிட்டோம் என்றால் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனுடைய முழு நோக்கமும் மனிதனுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும், சுகம் கிடைக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தடுத்த கர்மங்களில் ஒரு நாளும் அவனுக்கு இன்பம் கிடையாது, சுகம் கிடையாது. அது பார்ப்பதற்கு வேண்டுமானால் ஒரு சிறிது நேரம் ஒரு சுகத்தை போன்று இருக்கும். அதனுடைய முடிவு, அந்த செயலுடைய முடிவு கஷ்டத்திலே விழுவான். ஒரு விபச்சாரம் செய்கின்றான், இதனூடாக அவனுக்கு சுகம் இருக்க நினைக்கின்றான்.
அதனுடைய முடிவு அவன் கஷ்டத்திலே ஆகின்றான். மது அருந்துவதனால் சுகம் கிடைக்க நினைக்கின்றான், அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அதனுடைய முடிவு கஷ்டத்திலே ஆகிவிடுகின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயத்தை பற்றி சொல்லுகின்றான். ஒருவருக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கின்றது, இது மிகவும் பாவமான காரியம். அவனுடைய இறுதி தருவாயிலே பாரதூரமான நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, தொல்லை கொடுக்க கூடாது. ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய அதிகாரத்தினால் அல்லது தன்னுடைய உடல் உறுப்பினால் அல்லது தனக்கு இருக்கின்ற வேறு சில வசதிகளை கொண்டு பிறருக்கு அநியாயம் செய்வதை அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். அநியாயம் செய்வதை கொண்டு சிலர் இன்பம் காணுகிறார்கள். சிலரை சித்திரவதை செய்வது, நாவினாலோ அடித்தோ அல்லது அவனுக்கு இருக்கின்ற வசதிகளை குறைத்தோ ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு அட்டூழியத்தை கொடுத்து ஒரு அநியாயத்தை செய்து சந்தோஷம் அடைகின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸுல் குதிஸிலே சொல்லும்போது சொல்லுகின்றான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து நஃப்ஸி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா. அடியார்களே, அநியாயம் செய்வதை நான் என்னிலே தடுத்துக் கொண்டேன், நான் எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. அவர்களாகவே சம்பாதித்துக் கொள்கிறார்களே தவிர அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அநியாயம் செய்வதில்லை. எனவே அல்லாஹ் நமக்கு கட்டளை விடுக்கின்றான், நான் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை. எனவே அடியார்களே, உங்களுக்கும் அதை நான் விலக்கி இருக்கின்றேன், ஹராமாக்கி இருக்கின்றேன். நீங்கள் ஒருவருக்கு அநியாயம் செய்யாதீர்கள். அதே போன்று இன்னும் ஒரு குர்ஆனில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். இந்த அநியாயக்காரர் செய்கின்ற அந்த தீய கர்மங்களை அல்லாஹ் மறந்தவனாக, பார்க்காதவனாக, அதை பற்றி என்ன என்று கேட்காமல் இருக்கக்கூடியவனா இல்லை, அல்லாஹ் அதனை பார்த்து கொண்டிருக்கிறான். யார் என்னென்ன அநியாயங்கள் தீய காரியங்கள் பிறருக்கு தொல்லைகள் கொடுக்கின்றீர்களோ அல்லாஹ் அதனை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வரும், அந்த நாளையில் அவனை பிடித்துக் கொள்வதற்காக சில அவகாசங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் தொழுகின்றோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்றோம். எதற்காக? அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும், அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று அந்த அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன். அநியாயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை, விரும்புவதில்லை, அவனோடு அன்பாக இல்லை என்பதை திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். ஒரு மனிதன் செய்கின்ற அநியாயம்தான் அவனுடைய துனியாவுடைய கஷ்டத்துக்கும் துனியாவில் அவன் நஷ்டம் ஏற்படுவதற்கும் அவன் செய்கின்ற தீய அநியாயங்கள், ஆகிரத்திலே தண்டிக்கப்படுவதற்கும் அவன் செய்கின்ற அநியாயங்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவதற்கும் அவன் செய்கின்ற அநியாயங்களாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க ரீதியிலே அநியாயம் என்றால் என்ன? அல்லாஹ் விதித்திருக்கிற ஹக்குகள், உரிமைகளை மீறுவது. அதே போன்று அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற உரிமைகளை மீறுவது. அல்லாஹ் இந்த உலகத்திலே இவ்வாறு தான் வாழ வேண்டும், இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் கடமைகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கும் பொழுது அதனை மீறி செயல்படும் பொழுது அவன் ஒரு பெரிய ஒரு அநியாயக்காரனாக மாறிவிடுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, அறிஞர்கள் இதை மூன்றாக பிரிக்கின்றார்கள். முதலாவது அநியாயம்தான் ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்புக்கு அநியாயம் செய்வது. அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டுகின்றான், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அஸீம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு கூறி காட்டியிருக்கின்றான். என்னது? எனது மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர், அல்லாஹ்வோட இன்னொருவன் இருக்கிறான், அல்லாஹ் எப்படி சக்தி உள்ளவனோ அதே போன்று இன்னொருவன் இருக்கிறான் என்ற ஒரு இணையை நீ ஏற்படுத்தாதே. இதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லியிருக்கிறார்கள்.
அப்ப ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற அநியாயங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வை நம்புவதை போன்று இன்னும் பல சக்திகள் இருக்கின்றன. அவுலியாக்கள் இருக்கிறார்கள், பெரியவர்கள் இருக்கிறார்கள், முன்னோர்கள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வை அஞ்சுவதை போன்று அவர்களுக்கு அஞ்சுவது, அல்லாஹ்விட்டு இருக்கிற சக்தியை போன்று இவர்களும் நமக்கு உதவி செய்ய நம்புவது ஷிர்க்கான விஷயம். இது பெரிய அநியாயம். இரண்டாவதாக சூனியம் செய்வது, ஒருதனை அழிப்பதற்காக, கெடுப்பதற்காக, அவனை கஷ்டத்திலே ஆக்க வேண்டும் என்பதற்காக சூனியம் செய்வது. இது நம் சகோதரத்தில் குறைவாக இருந்தாலும் நிறைய இடங்களில் இவ்வாறான தீய செயல் இருக்கின்றது. மூன்றாவது தான் தொழுகையை விடுவது. இந்த தொழுகையை விடுவது என்பது அவன் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற பெரிய அநியாயத்தில் உண்டாக இருக்கிறது. எத்தனை நல்ல கர்மங்கள் செய்தாலும், எவ்வளவு சமூகத்திலே பல விஷயங்களை முன்னெடுத்து செய்தாலும், தான தர்மங்கள் கொடுத்தாலும், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஏனைய விஷயங்கள் ஈடுபட்டாலும், தொழுகையை விடுவது அவன் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கின்றான். பொதுவாக ஒரு மூத்த மனுஷனுக்கு யாராவது திட்டினால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் என்று சொல்கின்றோம். ஒரு சிறியவர்கள் இரக்கம் காட்டாவிட்டால் அநியாயக்காரன் என்று சொல்கின்றோம். ஒரு ஆசிரியருக்கு, ஒரு ஆலிம் உலமாக்களுக்கு ஏசினால் பெரிய அநியாயக்காரன் என்று சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அநியாயக்காரனாக இருந்தால் அவன் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான். எனவே யாரெல்லாம் தொழுகையை விடுகின்றீர்களோ, தொழாமல் இருக்கின்றீர்களோ, நீங்கள் ஒரு அநியாயக்காரனாக இருக்கின்றீர்கள். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு அநியாயக்காரன் இருக்கின்றீர்கள். எனவே அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை சேர்கின்றது. அடுத்ததாக அல் இஸ்திஹ்ஸாஉ பித்தீன், மார்க்க கடமைகளை கிண்டல் அடிப்பது, ஒரு கேவலமாக நினைப்பது. இந்த காலத்தில் இதெல்லாம் பொருந்துமா? இதெல்லாம் பழைய மார்க்கம். இஸ்லாம் என்பது பழைய மார்க்கம், நவீன காலத்துக்கு சரி வராது. இந்த மார்க்கத்திலே செய்கின்ற சில விஷயங்களை ஒரு கிண்டல் அடிப்பது, கேலி செய்வது, இவங்க எல்லாம் பழமைவாதிகள் என்று அவர்களை ஒதுக்குவது, இதுவும் அல்லாஹ்வுக்கு செய்கிற அநியாயமா இருக்கின்றது. அதே போன்று இத்திபாஉல் பித்அல் முதல்லா, பாத்திலான வழிகேடான மார்க்கம் என்ற பெயரிலே அவைகளை பின்பற்றுவது. உலகத்துக்கே அருளாக வந்த ரசூல் இதுதான் மார்க்கம் என்பதை தெளிவாக நமக்கு காட்டியிருக்கிறார்கள். இதுதான் மார்க்கம், இதுதான் நபி வழி, இதுதான் சுன்னா, இதுதான் இபாதத், இதை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று காட்டியதற்கு பிறகும் நாம் மனோ இச்சை ரீதியாக புதிதாக உருவாக்கப்பட்ட, கூட்டி குறைத்து கழித்து சேர்த்து மார்க்கத்தை பின்பற்றுவது, இதுவும் இந்த பெரிய அநியாயக்காரங்களை சேர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்-இஅராது அனில் குர்ஆன், குர்ஆனை புறக்கணிப்பது. குர்ஆனை ஓதுவதற்கு விருப்பமில்லை, குர்ஆனை கேட்பதற்கு விருப்பமில்லை, குர்ஆன் படி வாழ்வதற்கு விருப்பமில்லை, குர்ஆனை படிப்பதற்கு விருப்பமில்லை. யாருடைய உள்ளத்திலே குர்ஆனை பற்றி சிந்தனை கேவலமாகின்றதோ, விருப்பம் குறைவாக இருக்கின்றதோ, அவர் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது. ஒரு அடியான் தன்னுடைய படைத்த ரப்புக்கு அநியாயம் செய்வான்.